தலாக் பிரச்சனை அல்ல, அது ஒரு தீர்வு. ஆனால் நாங்கள் பயன்படுத்துகின்ற முறையில் தான் அது பிரச்சனையாகி ஒரு சாபக்கேடு போல நாங்கள் பார்க்கிறோம். இறுதி தீர்வாகத்தான் தலாக் என்றது வரும். அவ்வாறு வந்தாலும் கூட அடுத்த கட்டமாக அந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால், இஸ்லாமிய வரையறைகளை பார்க்குகின்ற பொழுது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிணக்குகளின் பொழுது உடனே தலாக் என்ற இடத்துக்கு போவதற்கு சொல்லில்லை, அப்படி போகிறதுக்கு அனுமதிச்சில்லை. முதலாவது அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களே சமாளித்து விட்டு கொடுத்து புரிந்துணர்வோடு சரி செய்து கொள்ள இயலுமான்னு பார்க்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் பிளவுக்கு உட்படும் பிரிந்து போகும் உறவு முறியும் என்ற ஒரு நிலைக்கு வருவதாக பயந்தென்றால் இரண்டு தரப்பிலிருந்தும் ஒருவரை நியமித்து மிகவும் அறிவுள்ள புத்தி சாதுரியம் உள்ள பிரச்சினைகளை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமான ஆற்றல் உள்ள ஆளுமை உள்ள இரண்டு பேரை தெரிவு செய்து அவர்கள் அதற்காக பாடுபட்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நவீன காலத்தில் நாங்கள் இதனை சமாதான ஒரு தூதுக்குழு என்று சொல்லலாம், அல்லது இரு தரப்பையும் இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கவுன்சிலிங் விடயமாக பார்க்கலாம், அல்லது வேறு வகையான சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு இடமாக அது இருக்கலாம். இதுவும் ஒரு கட்டம். இதையும் தாண்டி பிளவுக்கு போக வேண்டிய ஒரு நிலை வந்தால்தான் இறுதி தீர்வாகத்தான் தலாக் என்றது வரும். அவ்வாறு வந்தாலும் கூட அடுத்த கட்டமாக அந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு முறை தலாக் சொல்வது. அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு முறை தலாக் சொன்னால் அந்த தலாக் தான் முதலாவது தலாக். சூரத்துல் பக்ரால தலாக்கும் மர்ரத்தான், 2 தடவைகள் என்று சொல்லும். 3ஆவது தடவையில் 2 பேரும் பிரிஞ்சு போகணும். அப்போ அது 2 தடவைகள் என்பது வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தில் தலாக் சொன்னா அதுதான் முதலாவது தடவை. அவ்வாறு சொன்னதற்கு பிறகு அல் குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்ற மட்டும் ஒரு வழிமுறை என்னென்றால், தன்னுடைய அந்த தலாக் சொல்லப்பட்ட மனைவியை தன்னுடைய வீட்டிலே குடியமர்த்த வேண்டும். அவர்கள் 3 மாத காலம் சுமார் 3 மாத காலம் அந்த வீட்டில் தான் இத்தா இருப்பார். அந்த இத்தாவுடைய காலத்தில் பெண்மணி அலங்கரித்து கொண்டு, பொதுவாக கணவன் மரணித்தால் இத்தா இருப்பது வித்தியாசம். ஆனால் தலாக் சொல்லப்பட்ட பெண், அதுவும் தலாக் ரஜி என்று சொல்லக்கூடிய திருப்பி அழைப்பதற்குரிய காலப்பகுதியான அந்த காலப்பகுதியில் இருக்கின்ற பொழுது அலங்கரித்து கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் உலமாக்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அப்போ அந்த வகையில் தலாக் செல்லப்பட்ட பெண் வீட்டில் இருப்பாள், மிக அழகான முறையில் கவர்ச்சியாக அலங்கரித்து இருப்பாள். அந்த 3 மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் சமாதானமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் ஒன்று தான் அங்கே இருக்கின்றது. இது இறை வழிகாட்டல். அப்பொழுது அவர்கள் அந்த 3 மாத காலத்துக்குள் சமாதானமாகினால் தன்னுடைய மனைவியாக அவர்கள் அழைத்து வாழ்ந்துட்டு போகலாம். அதுக்கு 2 சாட்சிகள் தான் தேவை. இப்படியெல்லாம் இதுதான் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லுகிறேன், தலாக் பிரச்சனை அல்ல, அது ஒரு தீர்வு. ஆனால் நாங்கள் பயன்படுத்துகின்ற முறையில் தான் அது பிரச்சனையாகி ஒரு சாபக்கேடு போல நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான ஒன்று அல்ல என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதற்கு பிறகு வாழ்க்கையில் இன்னொரு தடவை தலாக் சொல்ல வேண்டி ஏற்பட்டென்றால் அதுதான் 2வது தடவை. அப்படித்தான் அந்த தலாக்கை நாங்கள் பார்க்குற. 1வது தடவை, 2வது தடவை, 3வது தடவைன்னு சொல்லி. மற்றபடி எங்களோட சமூகத்தில் இருப்பது போன்ற முத்தலாக் என்று தல்லக் துக்கி என்று சொல்வதனால 3 தலாக் நிறைவேறுவதில்லை என்பதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து.